எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 11, 12 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜனவரி மந்த்து ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது? ஒரு 10 நாள் தான் ஆகுது. அந்த 10 நாளுக்குள்ளே எல்லாரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட்டில் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரே ஃபயராக இருந்தீங்க. இப்போ எல்லாருமே ஃபயர் டம்மியான மாதிரி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நாள் குவாட் சொல்கிறதுக்காகவே நான் நிறையா திங்க் பண்ணி உங்களுக்காக மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அப்படி இருந்துமே இந்த ஃபயர் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி விவேகானந்தருடைய பிறந்த நாள் வேறு இருக்குது. ஸோ அதனால் அவரோட பொன்மொழியில் நான் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரிவிஷன்னே உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? இன்றைக்கி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுப்போம், லாஸ்ட்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு நம்ம போகிறோம். அதனாலே ஒரு 4 minutes டியூரேஷன் வந்து வீடியோவில் இன்க்ரீஸ் ஆகுது, 4-5 minutes. ஸோ அதை எடுத்துட்டு அந்த ரிவிஷனை வந்து நம்ம அதாவது ஷார்ட்ஸாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் கொடுக்கறதுனால இந்த வீடியோட டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய பேர் டல்லாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டுடலாமா, ஷார்ட்ஸாக போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். ஷார்ட்ஸாக போட்டுடலான்னா ஓகே அப்படின்னு சொல்லுங்கள், இல்லைனா வீடியோவிலே இருக்கணும் அப்படின்னாலும் அதுவும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் டியூரேஷன் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை கேட்குறேன். அப்புறம் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த முடிவை கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதி ஒரு ஃபயர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நெருப்புங்கிறது எப்போதுமே அணையா நெருப்பாக இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரிவிஷன் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் புதிய சிறப்பு செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆனந்த் ஸ்வரூப். 2026 ஆஸ்கர் விருது விழாவின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 98வது பதிப்பு. தேசிய ஐஇடி குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவுதளத்தை எந்த படை உருவாக்கி உள்ளது? ஆன்சர் வந்து தேசிய பாதுகாப்பு படை, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. சிறுபான்மை மொழியினரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் ஆர்டிகல் 350 சப்கிளாஸ் B. தமிழகத்தில் எத்தனை சதவீத நிலப்பரப்பு வனப்பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் 24.47%. ஆக்சுவலா எத்தனை % இருக்கணும் டார்கெட் இருக்கு? அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருவள்ளூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 16 துறைகளின் சேவைகள் வாட்ஸ்அப்பில் பெறும் வசதி? ஆன்சர் நம்ம அரசு சேவை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நியூஸ் வந்தாலே இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து 3வது சர்வதேச இந்திய மொழிகள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. அக்னி சரசுலோ விகசிஞ்சின கமலம் திரௌபதி முர்மு எனும் புத்தகத்தினை எழுதியவர் யார்? ஆன்சர் யார்லகட்டா லக்ஷ்மி பிரசாத். கேலோ இந்தியா பீச் வாலிபால் போட்டியில் தீபிகா பவித்ரா அடங்கிய மகளிர் அணி டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் தங்கப்பதக்கம். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொன்மொழி பார்த்துட்டு, ஏன்னா ஜனவரி 12ங்கிறது விவேகானந்தருடைய பிறந்த நாள். அந்த நாள் நம்ம தேசிய இளைஞர் தினமா, அதாவது யங்ஸ்டர்ஸுக்காகவே ஒரு டே வந்து இருக்கு. ஸோ அந்த டேக்கு நம்ம விவேகானந்தருடைய ஒரு பொன்மொழியை பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, பெரும் சாதனையை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க விவேகானந்தர். என்னென்ன நிலைகள் அப்படின்னா, ஏளனம், எதிர்ப்பு, அடுத்து அங்கீகாரம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜை கடக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 3 ஸ்டேஜ் தான்: ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை நீ செய்வியா, இதை உன்னால் முடியுமா அப்படின்னு ஏளனம் தான் படுத்துவாங்க. இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பும் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் நீங்கள் அட்டெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது நீ படித்தது போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்க. அந்த எதிர்ப்பையும் தாண்டி படித்து நீங்கள் வரும்போது அந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணும்போது சூப்பர், அந்த பையன் அந்த பொண்ணு நைட்டு முழிச்சு படிக்கும், ஃபுல்லாக படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, அதனால தான் அந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய சாதனை எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு சாதனையை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏளனம் தான் படுத்துவாங்க, அதுக்கப்புறம் எதிர்ப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்கள் மற்றவங்க கொடுக்கறதை எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்லேயே கீழே அமுங்கிடுறீங்க, மேலே வரமாட்டீங்க. உங்களுக்கு அங்கீகாரங்கிற ஒரு 3வது ஸ்டேஜ் இருக்குது, அதை எப்போ நீங்கள் எட்டுவீங்க? இது 2க்குமே நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக சொல்ல வரேன்.
கலீலியோவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலீலியோ பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் பெரிய ஒரு மேதாவி, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா? கலீலியோவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் அவர் அப்படியே வந்தார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொன்னார்னா, முன்னாடி வந்து இந்த சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனை சுற்றி தான் கோள்கள் வருது அப்படின்னு சொன்னது கலீலியோ. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, பூமியை மையமாக வச்சு தான் கோள்கள் சுற்றுது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு முன்னாடி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சூரியனை சுற்றி தான் பூமி கோள்கள்லாம் வருதுன்னு கலீலியோ சொல்லியிருப்பாங்க. இது வந்து இவர் ஒரு முட்டாள், இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி கிடையாது அப்படி சொல்லி கலீலியோவை வீட்டுக்காவல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களை அவமானப்படுத்தினாங்க. அவருடைய புக்கை ரிலீஸ் பண்ணாமல் தடை பண்ணியிருந்தாங்க. அவர் 1642 அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் தான் சூரியனை மையமா சுற்றி தான் வச்சுதான் கோள்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெகக்னைஸ் பண்றாங்க. சரியா? அப்போ மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம முன்னேற முடியாது. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். 29வது தேசிய இளைஞர்கள் தினம் இந்த வருஷம் ஜனவரி 12 செலிப்ரேட் பண்றோம். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். தீம் என்னன்னா, இக்னைட் தி செல்ஃப், இம்பாக்ட் தி வேர்ல்ட். அதாவது உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப், நீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்க கவனம் செலுத்துங்க, இந்த இம்பாக்ட் இந்த வேர்ல்டுக்கு அது இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிற வகையில தான் இந்த தீமானது இருக்கு. ஸோ நம்ம இளைஞர்களுக்காக உங்களுக்காக ஒரு தினம் இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சு நீங்க வந்து தீவிரமா செயல்படுங்க, சோர்ந்து போகாதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயமாக எந்த மாநிலத்தின் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. அதை வந்து இப்போ என்னவா அறிவிச்சிட்டாங்கன்னா பட்டாம்பூச்சி சரணாலயமாக, பட்டர்ஃப்ளை சாங்சுரியாக அறிவிச்சிட்டாங்க. அதுதான் இந்தியாவுடைய முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம். ஸோ ஏன்னா இங்கே பட்டாம்பூச்சி இனங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறதுனால அதை பட்டாம்பூச்சி சரணாலயமாகவே அதை அறிவிச்சிட்டாங்க. அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி இப்போ என்னவா அறிவிச்சிட்டாங்க? அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயமா அறிவிச்சிட்டாங்க. இது கேரளால கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கு. இதான் இந்தியாவுடைய முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம். இந்த சரணாலயம் 1984 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பரப்பளவு ஒரு 55 சதுர கிலோமீட்டர் இருக்கு. எத்தனை பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குன்னா 266க்கும் அதிகமாக பட்டாம்பூச்சி இனங்கள் அப்படிங்கிறது கேரளால காணப்படுது அந்த அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரியில. அடுத்த ரீசன்ட் நியூஸ், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். இது வந்து ஈரோடுல இருக்கு, தமிழ்நாட்டுல. அம்பேத்கர் பெயர்ல ஒரு வனவிலங்கு சரணாலயம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில புலிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். அதுவே ஆசிய சின்னங்கள் அதிகமாக இருக்குன்னா குஜராத்ல, அதுவும் பர்டிகுலரா கிர் தேசிய பூங்கால தான் இருக்கு. நாட்டில் புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை 58 இருக்கு. அந்த 58வது புலிகள் காப்பகம் தான் மாதவ் தேசிய பூங்கா. அடுத்து இந்தியாவின் முதல் ராம்சார் ஈரநில நகரமாக இந்தூரும் உதய்பூரும் அறிவிச்சிருக்காங்க. ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல 20 இருக்கு. இந்தியாவில் மொத்தமா எத்தனை இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்ஸ்பயர் காம்பேட் 2026 கூட்டு ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தான் இந்த இன்ஸ்பயர் காம்பேட் 2026 அப்படிங்கிற பேர்ல ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல தொடங்கப்பட்டிருக்கு. இன்ஸ்பயர் காம்பேட் எந்த 2 நாடு? பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடத்தப்படுகிறது. எங்க நடக்குதுன்னா பாகிஸ்தான்ல தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்துல நடத்துறாங்க. இந்த வருஷம் நடத்துறது 13வது எடிஷன். அது மட்டும் இல்லாம இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. தரைப்பரப்புலேருந்து லான்ச் பண்ணி வானத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய LY-80 அப்படிங்கிற ஒரு மிசைலையும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க வெற்றிகரமா. அடுத்த ரீசன்ட் நியூஸ், எகுவரின் எக்ஸசைஸ் எகுவரின் அப்படிங்கிற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சிங்கிறது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடக்குது. சைக்ளோன்கிற பேர்ல இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே பயிற்சி நடக்குது. வருடாங்கிறது கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நடக்குது. டஸ்லிங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நடக்குது. நொமாடிக் எலிஃபண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். குரல் வாரமாக எந்த மாதத்தின் கடைசி வாரம் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து டிசம்பர். தமிழ்நாட்டில் 2024 ஆண்டுல
திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25வது ஆண்டு செலிப்ரேட் ஆனது பண்றாங்க. ஸோ அதையொட்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர், அதாவது 2024 டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரம் அப்படிங்கிறது குறள் வாரமா செலிப்ரேட் பண்ணப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி இப்போ குறள் வாரமானது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அதை பத்தி பார்க்குறோம். ஸோ கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது நிறுவிருக்காங்க இல்லையா, அது நிறுவி 25வது வருஷமானது செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த 2025 ஃபஸ்ட்டு நாளில், முதல் நாளில், ஏன்னா அப்போ தான் தொடங்கியிருப்பாங்க. 2000 ஜனவரி 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த திருவள்ளுவர் சிலையை. ஸோ அதையொட்டி தான் ஒவ்வொரு வருஷத்துடைய டிசம்பருடைய கடைசி வாரமானது திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தமிழ் திறனறி தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படுது. அந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக திருக்குறள் மாணவர் மாநாடு அப்படிங்கிறது ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்தப்புலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து இஸ்ரோவின் எந்த விண்கலம் தரவுகளை வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆதித்யா L1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா மட்டும்தான் சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம். மற்றபடி சந்திராயன் 3 அப்படிங்கிறது சந்திரனோட தென் துருவத்தில் லேண்டரை வந்து தரையிறக்கிறதுக்காக அனுப்புனது. மங்கள்யான் அப்படிங்கிறது செவ்வாய்க்கோளை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்பட்டது. ககன்யான்ங்கிறது விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புவதற்கான இஸ்ரோவுடைய மிஷன் தான் ககன்யான். ஆதித்யா L1 தான் சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோனால அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து ஆதித்யா L1. ஸோ இந்த ஆதித்யா L1 பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கு L1 பாயிண்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆதித்யா L1 மூலமா கிடைத்த தரவுகளை வச்சு இந்த சூரியன்ல ஏற்படக்கூடிய அந்த சூரிய புயல்களால நம்ம பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது காந்தப்புலத்துல பாதிப்பானது ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த காந்தப்புலம் ஏற்பட்டுட்டுமே அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நம்ம சேட்டலைட்லாம் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து பாதிக்கப்படுது. ஸோ நம்ம இப்போ சேட்டலைட் மூலமாக தான் இங்கே தகவல் தொடர்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் யூஸ் பண்றோம் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது சேட்டலைட்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ அதை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த சூரிய புயல்கள் சம்மந்தமாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமானது இருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமாக இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது நம்ம இஸ்ரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இஸ்ரோட விண்கலம் 2024 அக்டோபரில் சூரிய புயலை வந்து பூமியை தாக்கியிருக்கு. அந்த பூமியை தாக்குனதுனால பூமியோடைய காந்தப்புலத்துல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து எதன் மூலமா கண்டறிஞ்சிருக்காங்க? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சன் மிஷன், அதாவது சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக இந்தியாவுடைய மிஷனான ஆதித்யா L1 மூலமாக தான் இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தரவுகளை பெற்றிருக்காங்க இஸ்ரோ. அடுத்து ஸ்பேடெக்ஸ் விண்கலம் வந்து ரீசெண்டா PSLV C60 மூலமா லான்ச் பண்ணாங்க. 2 விண்கலங்களை விண்ணுக்கு அனுப்பி 2ஐயும் ஒன்னோட ஒன்று டாக்கிங் பண்றதை இணைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம், அதாவது இந்த மிஷன். அடுத்து நிலவின் தரையில் இறங்கிய தனியார் நிறுவனத்துடைய 2வது விண்கலம் எதுனா ப்ளூ கோஸ்ட். ஆதித்யா L1 வந்து PSLV C57 மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க. EOS 09 சேட்டலைட் அப்படிங்கிறது PSLV C61 மூலமா லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்து NVS-02 அப்படிங்கிறது GSLV F-15 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நேவிகேஷன் சேட்டலைட் NVS-02. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. கடல் ஆமைகளின் பயண வழித்தடங்களை கண்காணிக்க டேஷ் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து செயற்கைக்கோள் ட்ராக்கர். ஸோ இப்போ சேட்டலைட் ட்ராக்கரை வந்து அந்த ஆமை மீது வந்து பொறுத்துறாங்க, கடல் ஆமைகள் மீது. ஸோ ஏன்னா இப்போ ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் டைம்லலாம் வந்து முட்டை இட்டுட்டு போயிருந்த கடல் ஓரத்தில் அந்த பொறிச்சு அந்த முட்டை, அதாவது அந்த முட்டை பொறிச்சு அந்த ஆமை வருது இல்லையா, அந்த ஆமை வந்து அந்த கடல்ல நிலவோட வெளிச்சத்தை பாயிண்ட் பண்ணி தான் அந்த கடல்ல போய் சேருது அந்த ஆமை குட்டிகள். ஸோ இப்போ நைட் டைம்ல அந்த சைட்லாம் ரோடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்காக அதோட வழியை வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதோட டைரக்ஷனே அந்த மூணை பார்த்து தான் அந்த வெளிச்சத்துல தான் போகிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆலிவ் ரெட்லி ஆமைகளை வந்து அதை கடல்ல சரியா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய தன்னார்வலர்கள் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆமைகள் கடலுக்கு போகுது இல்லையா, போனதுக்கு அப்புறம் அது என்னென்னலாம் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, எதன் மூலமா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்ய முடியும். ஸோ அதுக்காக இந்த கடல் ஆமைகளுடைய பயண வழித்தடங்களை கண்காணிக்கிறதுக்காக
அதன் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தக்கூடிய பணியை வந்து தமிழக அரசுடைய வனத்துறையானது தொடங்கியிருக்காங்க. டிசம்பர் டு ஏப்ரல் வரைக்கும் இந்த பணிகளானது நடக்கும். சென்னை கன்னியாகுமரி வரைக்கும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கடலோர பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த பணிகளை செய்ய போகிறாங்க. அடுத்த தமிழக கடலோர பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி வகை கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கு. கடல் ஆமைகளுடைய கடல் வழி பயணம், அது எங்கெங்கெல்லாம் போகுது, இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு நம்ம தரவுகளை பெறுவதற்காக தான் இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் அப்படிங்கிறத பொருத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலையில பருத்தியை வந்து கொள்முதல் செய்யறதுக்காக கபாஸ் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கட்ச் ரக்ஷக் செயலி, இது யானைகள் கண்காணிக்கிறதுக்கு, இப்போ மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் மோதல் ஏற்படுது, அதை குறைக்கணுங்கிறதுக்காக கட்ச் ரக்ஷக் செயலி. சமுத்ரா செயலி அப்படிங்கிறது மீனவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்கள் வழங்குறது. இப்போ புயல் வரப்போதா, அதிக மழை பெய்ய போதா, மீன் வந்து எங்கே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தகவலை வழங்குறதுக்காக பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையத்தினால சமுத்ரா செயலியானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தளம் எது அப்படின்னா சீஃப்ளட். ரயில்வேல அனைத்து சேவைகளையுமே ஒரே செயலி மூலம் பெறுவதற்காக ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வியாசனவ் அப்படிங்கிறது கடல் மீன்வள கணக்கெடுப்புக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு செயலி. அதுல இன்னொரு செயலி வியாஸ் பாரத், இது வந்து மீனவர்களுடைய வீடு, அவங்கள்ட்ட உள்ள உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு இதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வியாஸ் சூத்ரா அப்படிங்கிறது இப்போ மீன்வள கணக்கெடுப்பு நடத்துறாங்க இல்லையா, அது நிகழ்நேரமா என்ன மாதிரி அப்டேட்ஸ்ல இருக்கு இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்காக வியாஸ் சூத்ரா அப்படிங்கிற ஒரு ஆப். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். EOS N1 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? அண்ட் PSLV C62. மற்ற ராக்கெட்லாம் பார்த்தோம்னா GSLV F-16 மூலமாக தான் ரீசெண்டாக நிசார் சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். அடுத்து LVM-3 M5 ராக்கெட் மூலமா இப்போ ரீசெண்டாக வந்து CMS-03 அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. சரியா? அடுத்து PSLV C61 ராக்கெட் மூலமாக சமீபத்தில் ஒரு EOS 09 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ரிமைனிங் உள்ளது என்னது? PSLV C62. இதன் மூலமா EOS N1 சேட்டலைட்டை லான்ச் பண்றாங்க. EOS N1 அப்படிங்கிறது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இது வந்து ஆந்திரால சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்துல இருந்து தான் இஸ்ரோ லான்ச் பண்றாங்க, பாதுகாப்பு புவி கண்காணிப்புக்காக. இந்த சேட்டலைட்டோட சேர்த்து ஒரு 15 சேட்டலைட்டும் லான்ச் பண்றாங்க. அது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி சேட்டலைட். அந்த மொத்தமா 16. ஒன்று வந்து EOS N1, ரிமைனிங் 15 இருக்கு இல்லையா, அதுல ஒரு சேட்டலைட் ஆயுள்சாட். அது வந்து சென்னையை பேஸ் பண்ண ஒரு ஆர்பிடைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனினால உருவாக்கப்படுறது இந்த ஆயுள்சாட். இது என்னன்னா, இப்போ ஏற்கனவே புவி வட்ட பாதையில நம்ம சேட்டலைட் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது வந்து ஃபியூவல்ல தான் இயங்கிட்டு இருக்கும். அந்த எரிபொருளை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செயற்கைக்கோள்ல மீண்டும் எரிபொருள் நிரப்புதல் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ஆயுள்சாட் சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சமிட்சன். துடிப்பான குஜராத் பிராந்திய வர்த்தக மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் குஜராத்தில் துடிப்பான குஜராத் அப்படிங்கிற ஒரு வர்த்தக மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்போ துடிப்பான குஜராத் அப்படிங்கிற ஒரு வர்த்தக மாநாட்டை குஜராத்தில் ராஜ்கோட்ல தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ தொடங்கி வச்சுட்டு பேசுவாங்க இல்லையா, பேசுறப்ப என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இப்போ கரண்ட்லி நம்ம வந்து மணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம் இல்லையா, அதில் யூபிஐல தான் அதிகமான டிரான்சாக்ஷன், நிகழ் நேரத்தில் லைவாக நடக்கிற டிரான்சாக்ஷனில் யூபிஐல தான் அதிகமாக நடக்குது. ஸோ முதல் இடத்துல இருக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன்ங்கிறது. கைபேசி இணைய சேவை பயன்பாட்டிலையும் உலகின் முதல் நாடாக இந்தியா இருக்கு. அதுக்கடுத்து சூரிய மின் உற்பத்தியில 3rd பிளேஸ், மெட்ரோ ரயில் கட்டமைப்புலையும் இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரீனா சபலென்கா. பெலாரஸ் வீராங்கனை அரீனா சபலென்கா இப்போ பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காங்க. இவங்க தான் அரீனா சபலென்கா, வேர்ல்ட்ல நம்பர் 1 டென்னிஸ் பிளேயரா இப்போ இருக்காங்க. இவங்க தான் பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காங்க. அடுத்த ஆடவர் பிரிவில் ரஷ்ய வீரர் டேனியல் மெட்வதேவ் வந்து சாம்பியனா இருக்காரு. இவர் வந்து 13வது இடத்துல இருக்காரு.
நெக்ஸ்ட் யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டி. இது வந்து உலகிலே தலை சிறந்த 18 நாடுகளுடைய அணிகள் பங்கேற்கக்கூடிய போட்டி. இதுல போலந்து அணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்பியனா இருக்காங்க. இந்த யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில போலந்து ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன். அடுத்து ஸ்போர்ட்ஸ் தான். ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் எலனா ஸ்விடோலினா. எலனா ஸ்விடோலினா தான் ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டியில விமென்ஸ் சிங்கிள்ஸ் கேட்டகரியில வந்து சாம்பியனா இருக்காங்க. இவங்க தான் அந்த ஸ்விடோலினா, எலனா ஸ்விடோலினா. இது இவங்க வின் பண்ண 19வது கேரியர் பட்டம். உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க தான் எலனா ஸ்விடோலினா. அடுத்து ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் போட்டியில அலெக்சாண்டர் பப்ளிக் வந்து சாம்பியனா இருக்காரு, கஜகஸ்தான் வீரர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் லாஸ்ட் கொஸ்டின். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இப்போ டையூல கோக்லா பீச்ல வந்து இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ஸோட செகண்ட் எடிஷனுங்கிறது நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல மொத்தமா லாஸ்ட் இவ்வளோ பதக்கம் சொல்லிட்டு மெடல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வகையில நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு பதக்கப்பட்டியல்ல. இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ்ல இந்த வருஷம் நடந்தது செகண்ட் எடிஷன். ஸோ எத்தனை பதக்கங்கள் தமிழ்நாடு வின் பண்ணியிருக்குன்னா 8 பதக்கம், 2 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலம் சொல்லிட்டு 8 மெடலோட செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு. அடுத்த ஷார்ட் நியூஸ். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சோம்நாத் கோவில் இருக்கு இல்லையா? சோம்நாத் கோவில்ல ஃபர்ஸ்ட் படையெடுப்பு நடத்தப்பட்ட 1000 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதையொட்டி அங்கே சுயமரியாதை திருவிழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி கற்பிக்கிறதுக்கான ஒரு திட்டமானது அங்கே வகுத்திருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா? அங்கே தமிழ் மொழியும் கற்பிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வராங்க. அது தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ அதையொட்டி 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. சரியா? அடுத்த தொழிலதிபர் எலான் மஸ்க் கூடிய எக்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா? ட்விட்டர்னு இருந்துச்சு, அதுதான் எக்ஸ் இப்போ மாத்திட்டாங்க. அந்த எக்ஸ் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு உரையாடல் தளமான குரோக் அப்படிங்கிற இணையதளத்துக்கு இந்தோனேஷியா வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா ஆபாசமான ஒரு படங்களாலாம் பெண்களை வந்து சித்தரிக்கிற வகையில குரோக்ல உருவாக்க சொல்லி அது ஒரு பெரிய இதை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை அடுத்து இந்த முடிவை அதை பேன் பண்றாங்க இந்தோனேஷியால. ஜனவரி 1லேருந்து தமிழக அரசு பணியில சேரக்கூடிய அனைத்து தகுதி உள்ள ஊழியர்களும் இந்த டாப்ஸ் ஸ்கீம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அந்த டாப்ஸ் ஸ்கீம் அவங்களுக்கு கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அதை பத்தி இப்பதான் ரீசெண்டா பார்த்திருப்போம். ஜனவரி 1ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னாடி ஓய்வு பெற எல்லா தகுதி உள்ள அரசு ஊழியர்களும் இந்த ஸ்கீம்ல வருவாங்க. ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடி பணியிலிருந்து அனைத்து அரசு ஊழியர்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இல்லைன்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துல சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பானது வழங்கப்படும். ஜனவரி 1க்கு முன்னாடி ஓய்வு பெறாங்களே அவங்களுக்கு. அடுத்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான விரிவான விதிகள், தகுதி நிபந்தனைகள், செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள், செயல்படுத்துதல் நடைமுறைகள் எல்லாமே தனித்தனியா அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிக்கிம்ல தொலைதூர பகுதிகளில் வாழக்கூடிய முன்னாள் படையினர் இருக்காங்களே அவங்களுக்கு அத்தியாவசிய மருந்துகளை அவங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கப்படும் சொல்லிட்டு ஒரு புதிய இனிஷியேட்டிவ் தொடங்கியிருக்காங்க. யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா திரிசக்தி படைப்பிரிவு, இந்திய ராணுவத்துடைய திரிசக்தி படைப்பிரிவு சோதனை அடிப்படையில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயமாக எந்த மாநிலத்தின் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. இன்ஸ்பயர்ட் காம்பேட் 2026 கூட்டு ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே. குரல் வாரமாக எந்த மாதத்தின் கடைசி வாரம் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டிசம்பருடைய லாஸ்ட் வீக். அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்த புலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து இஸ்ரோவின் எந்த விண்கலம் தரவுகளை வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆதித்யா L1. கடல் ஆமைகளின் பயண வழித்தடங்களை கண்காணிக்க டேஷ் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் செயற்கைக்கோள் டிராக்கர். EOS N1 சேட்டலைட் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C62. துடிப்பான குஜராத் பிராந்திய வர்த்தக மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் 4 நரேந்திர மோடி. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரினா சபலென்கா.
ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் எலனா ஸ்விட்டோலினா. கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.